திமுக அரசை மக்கள் வெறுத்து விட்டார்கள் என்பதை அரசின் சமீபகால செயல்பாடுகள் தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக பெண்கள் அனைவருக்கும் 1000 ரூபாயை கொடுக்கிறேன் என மண்டியிட்டு விண்ணப்பம் கேட்டு கெஞ்சிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. பெண்களோ ஆட்சிக்கு வந்து 50 மாதம் ஆகிவிட்டதே, அதற்கான தொகையையும் அதாவது 50,000 சேர்த்து கொடுப்பீங்களா என கேட்கிறார்கள். முகாம்களை அமைத்து குறைகளை சொல்லுங்கள் என்கிறார். மக்களோ முகாம்களுக்கு வந்து திட்டி தீர்த்துவிட்டு செல்கிறார்கள். எல்லாவற்றையும் விட விளம்பரம் செய்வதற்காகவே 4 IAS அதிகாரிகளை நியமித்திருப்பதுதான் ஸ்டாலினின் உச்சக்கட்ட பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இதுவரை யாரும் இப்படி செய்ததாக தெரியவில்லை. ஊசலாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை எப்படியாவது மீண்டும் நிலைநிறுத்த வேண்டுமென ஸ்டாலின் துடிப்பது தெரிகிறது. உளவுத்துறை மருமகன் என அனைவரும் கொடுக்கும் ரிப்போர்ட்கள் ஸ்டாலினை பதற்றமடைய வைத்திருப்பதாக விவரமறிந்தவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் துடிக்கிற போது சிரித்தவர் இன்று துடிக்கிறார். மக்கள் சிரிக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வருவது உறுதி, அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்பதை திமுகவின் பதற்றமே உறுதிப்படுத்திவிட்டது.